2017 essay பார்க்கிறோம். பாருங்க 9ஆம் கேள்வி எலக்ட்ரிசிட்டி கேள்வி. என்னவா? ஒரு நேரோட்ட மோட்டாரில் பின்மின்னியக்க விசை எங்கனம் உண்டாக்கப்படுகின்றது என்பதை சுருக்கமாக விளக்குக. பின்மின்னியக்க விசை எப்படி உருவாகுதுன்றதை சுருக்கமா விளக்கிட்டாமா. ஓகே, அதோட தொடர்ந்து இருக்கு. பின்மின்னியக்க விசையின் பருமனையும் ரெண்டு திசையையும் துணியும் பௌதிகவியலினான விதிகளின் பெயர்களை முறையே எழுதுக. விதிகள் பேரைத்தான் எழுதுகிறார். முதல் பின்மின்னியக்க விசை எப்படி உருவாகுது? பின்மின்னியக்க விசை எப்படி உருவாகுது? சுருளினூடான சுருள்களுக்குள்ளான காந்தப்பாய மாற்று வீதம் ஒன்று ஏற்படைக்குள்ள பின்மின்னியக்க விசை உருவாகுது இல்லையா? சோ காந்த புலத்தினுள் சுருள் சுழலும் போது உருவாகும் காந்தப்பாய மாற்று வீதத்தினால் பின்மின்னியக்க விசை உருவாகுது. ஓகே, அப்படியே கொள்வீங்க. இரண்டு, காந்தப்பாயத்தினுள் சுருள் சுழலும் போது காந்தப்பாய மாற்று வீதம் காந்தப்பாய மாற்று வீதத்தினால் சுருளில் பின்மின்னியக்க விசை தூண்டப்படுகிறது. சுருளில் பின்மின்னியக்க விசை தூண்டப்படுகிறது. அடுத்தது இதுக்கு ஓகே, இது எழுதிட்ட பின்மின்னியக்க விசை காந்தப்பாய மாற்று வீதத்தால ஏற்படுது. இப்ப அடுத்த கேள்வி ஆன்சர் எழுதுங்க, கவனமா இருக்கணும். முதலாவது என்ன எடுத்துக்கார்? பருமனுக்குரியது என்ன? பின்மின்னியக்க விசை என்ன? பருமன துணிகிறதுக்குரியது என்ன? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை தானே. தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? பருமன துணிகிறது ஃபாரடேயின் விதி இல்லையா? அடுத்தது லென்ஸின் விதி, திசையை கண்டுபிடிக்கிறது. இதோட முதலாவது ஃபாரடே, இரண்டாவது லென்ஸ். சரி, ஓகே. அடுத்தது பி பார்ட். இப்ப இதெல்லாம் இந்த என்னன்னா இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்குள்ள இருக்குது. இப்ப நாங்கள் படிக்கக்குள்ள காந்தப்புலத்துல படிப்பிச்சா, இது எலக்ட்ரிசிட்டிக்குள்ள இருக்குது. அதான் இந்த செமினார் செய்யக்குள்ளையும் காந்தப்புலத்து எலக்ட்ரிசிட்டிக்குரியதெல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்குள்ள செய்திருக்காங்க. சரி, அதை பார்த்துக் கொள்வீங்க. பி பார்ட். ஒரு பேட்டரியிலிருந்து ஒரு ஓட்டம் ஐயை எடுக்கும் போது ஒரு நேரோட்ட மோட்டரினால் உண்டாக்கப்படும் பின்மின்னியக்க விசை ஈக்குரிய ஒரு கோவையை எழுதுக. மோட்டார் சுருளின் அகத்தடை ஆறும் பேட்டரியின் முடிவிட வோல்ட் அளவு வியும் ஆகும். இப்ப ஒரு சுருள் ஒன்று, இப்ப பேட்டரியில இருந்து கரண்ட் எடுக்குது. சோ V என்ற வோல்டேஜ் பேட்டரியில இருக்கு, I என்ற கரண்ட் எடுக்கிறாமா. சோ இதுல பின்மின்னியக்க விசை E என்ற கோவை தான் கேட்டுக்காரு. இதுல மொத்த தடை வந்து உங்களுக்கு தெரியும். இதுல ஓடுற கரண்ட்டுக்கு என்ன சமன்பாடு? I is equal, இது நீங்க கொடுக்குற பேட்டரி தான் பெருசு, V minus E over R. பின்மின்னியக்க விசை எப்படியும் இந்த கரண்டால சுத்த போது அந்த சுத்துற திசைக்கு எதிர் திசையில மின்னியக்க விசை உண்டு. ஏன்னா அந்த சுத்துறத எதிர்க்கிறதுக்காண்டி தான் மின்னியக்க விசையை உருவாகுது. அப்ப மற்ற பக்கத்தால உருவானதானே எதிர்க்கும். அப்ப V minus E over R எங்க வருவாங்க? I into R is equal V minus. அப்ப எங்களுக்கு கேட்டது இதுதான், E is equal V minus IR அப்படின்னா. சோ பின்மின்னியக்க விசை V minus IR அப்படின்னா இது பி பார்ட். சி பார்ட். சி என்ன கேட்கிறார்? V சமன் 80 வோல்டேஜ், R சமன் 1.5 ஓம் எனில் மோட்டார் 4 ஆம்பியர் ஓட்டத்தை எடுத்துக்கொண்டு முழு சுமையுடன் தொழிற்படும் போது பின்வரும் கணியங்களை கணிக்க.
மோட்டரினால் உண்டாக்கப்படும் பின்மின்னியக்கு விசை. சோ பின்மின்னியக்கு விசை E. E is equal V என்பது I வந்து 4 R வந்து 1 சமம். அவ்வளவு 80 minus 6 74 volt. So see the first part வந்து 74 voltage. Okay. அடுத்தது மோட்டருக்கு வழங்கிய வேலை. இப்ப மோட்டருக்கு எது வழங்குது வேலுவ? நாங்க கொடுக்கிற பேட்டரி தானே வழங்குது. நாங்க கொடுக்கிற பேட்டரி எவ்வளவு? 80 வோல்டேஜ். என்ன கரண்ட் வழங்குது? 80 வோல்டேஜ் 4 ஆம்பியர் கரண்ட் வழங்குது. அப்ப V into I தான் மோட்டருக்கு வழங்கினவன். இப்ப அது வழங்கி கொண்டிருக்கிற வேலை என்ன? அது அந்த V into I தானே. V into I. அப்ப வழங்கிய வேலை சமன் V into I. V வந்து 80, I வந்து 4, 320. மோட்டருக்கு வழங்கின வேலை வந்து 320. அடுத்த தேர்ட் பார்ட். மோட்டரின் பொறிமுறை வலுப்பயப்பிற்கும் பயப்பும் திறனும் மோட்டரின் பொறிமுறை வலுப்பயப்பம் திறனும். ஓகே. இப்ப இந்த மோட்டரை சுத்துறதுக்கு அதுக்கு எவ்வளவு சக்தி பயன்படுது? அதாவது அவுட்புட் அவருக்கு எவ்வளவு பயன்படுதுன்னா, இப்ப இந்த நான் கொடுக்கறது 320 பேர் கொடுக்குறோம். ஆனா அதுக்கு ஒரு அகத்தடை இருக்கிறதால அதுல விரயமான சக்தி வந்து மோட்டருக்கு பயன்பட போறது இல்லையே. அப்ப ஐஸ்கேலார் வந்து விரயமாகுது அது இந்த தடையில. அப்ப நாங்க சொல்லுவோம் என்னது, தடையில விரயமான விளைவு காணுவோம். தடையில் விரயமாகும் விலை என்ன? ஐஸ்கேட் ஆர். ஐஸ்கேட் வந்து 16, ஆர் வந்து 1.5. எவ்வளவு? 1.5 3 அப்ப 24. சோ தடைகள்ல விரயமான விலை வந்து 24. அப்ப மோட்டருக்கு பயன்படுற விலை என்ன? நீங்க கொடுக்குற 320 இல்ல 24 போக மிச்சத்தான பயன்பட போகுது இல்லையா? அப்ப எவ்வளவு கழிச்சு விடுவீங்க. அப்ப பயன்படுவது மோட்டர்ல பயன்படுவது 320 24 20 போயிடும். அப்ப 300ல இருந்து 4 போனா 296. சோ பயன்படுவது வந்து 296. இனி மோட்டர்ல திறன் என்னடி இருக்கிறார்? சோ உங்களுக்கு தெரியும் திறன்ன்றது எப்படி காணுவீங்க? அவுட்புட் இன்க்ரீஸ் இன்புட் இன்டு 100. So output இன்க்ரீஸ் இன்புட் இன்டு 100. இதுதானே திறன். எத்தனை பெர்சன்டேஜ்? அவுட்புட் 296, இன்புட் 320, திறன் 100. இதை சுருக்கி கொடுத்துடுவீங்க. எவ்வளவு வருது சுருக்கினா 296 × 320. நீங்க 4 சுருக்கலாமா? ஒரு சைவரை வெட்டிடுவோம். 4 சுருக்கினா 4 8 இங்க 6 24 24 56 இல்ல 7 28 4 திருப்பி இருக்கலாம். இல்ல 8 சுருக்கிடுவோமே. 9 9 8 72 20ல 2 16 45 92.5 வீதம். சரியா? ஓகே. இதுதான் திறன். அடுத்த பாருங்க டி பார்ட். என்னவா? மேலே சிஎல் மோட்டருக்கு ஆறுக்கும் ஓட்டம் 4 ஆம்பியருக்கும் தரப்பட்டுள்ள பெருமானங்கள் சுருள் அரை வெப்பநிலை 30 பாய்சில் இருக்கும் போது உள்ள பெருமானங்கள் ஆகும். அப்ப 30 பாய்சில் அந்த தடை இந்த பெருமானம்
1.5. மோட்டரை பல மணித்தியாங்களுக்கு ஓடவிட்ட பின்னர் வோல்டளவு V ஆனது 80 வோல்டேஜில் மாறாமல் இருக்கும் போது சுருளில் உள்ள ஓட்டம் 3.6 ஆம்பியருக்கு விழுந்துள்ளது என காணப்பட்டது. சுருளின் புதிய வெப்பநிலையை கணிக்க. சைபர் பாய்ச்சியில் சுருளின் தடை வெப்பநிலை குணகம் 0.004 டிகிரி செல்சியஸ் -1 ஆகும். சரி, இப்ப என்ன கேட்கிறார்? என்ன வெப்பநிலையில தொழிற்படுது கேட்கிறார். முதல்ல 4 ஆம்பியர் ஓடிட்டு இருந்தது, 4 ஆம்பியர் கரண்ட் ஓடிட்டு இருந்தது. அப்ப என்ன தடை? 1.5. அப்ப 30 பாய்ச்சியில எங்களுக்கு தடை தெரியும். 30 பாய்ச்சியில தடை 1.5 ஓம். இப்ப என்ன வெப்பநிலைன்னு தான் கேள்வி. தடை வெப்பநிலை கூட இருந்திருக்காது. அப்ப இப்ப தடை மாறி இருக்குது. அப்ப இப்ப இருக்கிற தடையை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எங்களுக்கு தெரியும். I சமன் அதாவது நாங்க முதலில் சமன்பாட்டை பற்றி போடலாம். I சமன் EV மைனஸ் E ஓவர் R. எப்படிதானே வந்தது? இப்ப I இந்த பெறுமதி எவ்வளவு? 3.6. அப்ப இதை இங்க கொண்டு வரும். R is equal V என்பது பின்மினியக விசை எவ்வளவு? அது கண்டுனாங்க. பின்மினியக விசை எவ்வளவு? 74. அது நாங்க இப்ப இந்த சுழற்சி வீதம் மாறல என்று எடுக்கிறோமா? அதே சுழற்சி வீதத்தில் 74. கீழ் ஐய பிரிச்சு 3.6. இப்ப என்ன வரும்? 80/74 6. 6 × 3.6. 60 × 36. 12 பன்னீர் 5 பன்னீர் 3. அப்ப இப்ப தடை 5 × 3 ஓம் இல்லையா? அது இருக்கட்டும். இப்ப தடை வேண்டாச்சு. இனி எங்களுக்கு என்ன சமன்பாடு இருக்குன்னு சொன்னா, இப்படி சமன்பாடு இருக்கு. R சமன் R0 × 1 + alpha theta. என்ன? அப்ப 30 பாய்ச்சிக்கு போட்டீங்கன்னா என்ன வரும்? 30 பாய்ச்சிக்கு தடை 3 சமன் R0 × 1 + alpha 0.004 × 30. கவனமா இருக்கணும். என்னது? இது ஆரம்பம் இறுதி என்ன எடுக்கிறாரு? நில விரிவுக்கு போடுற மாதிரி 2க்கு தனித்தனியா போடுறோம். இந்த வெப்பநிலைக்கு 5 × 3 சமன் R0 × 1 + 0.004 × theta. இதான் காணும். இது ஒரு சமன்பாடு. இது ரெண்டாங்க 1.2 பிரிச்சுடும். 1.2 பிரிச்சுடும் என்ன வரும்? இந்த 3 மேல போகும், 2 கீழே வரும். அப்ப 3 9 × 10 சமன் R0 போயிடும். இது எவ்வளவு? 1 + இது பெருக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? சொன்னாங்க 12. அப்ப 0.12 வரும். சரி, முன்னாங்க 12 ஒரு சமன் தள்ளி கொடுத்தோம். அப்ப 0.12 வரும். கீழ் 1 + 0.004. இதை இங்க பாருங்க, நாங்க ஓடுவோம். இதை இங்க ஓடுறது என்ன வரும்? 9 + 0.036 theta. சமன் இது இங்க போனா இது 1.12. என்னால பெருக்கிட்டீங்கன்னா 9 கொண்டே கழியுங்க. அப்ப theta சமன் 9 கொண்டே கழிச்சா 2.2 over 0.036. எவ்வளவு வேணும்? மேலைகளை 3 தடவை பெருக்கலாம். 22,200 × 36. ஒரு ஆள் விட அனுப்புது 61.1. கடிகாரம் 61.11 பாயிண்ட். ஓகே, ரைட். கன்செப்ட் இதேதான். தடை வெப்பநிலை குணகத்தை வைத்துக்கொண்டு காணும். அடுத்தது இதுல நீங்க கவனமா இருக்கணும். இந்த R7 R0 சைபர் பாய்ச்சியில் உள்ள தடை
அப்ப நீங்க 30 பொருட்கள் தனி எழுதணும், சீட்டாக்கு தனி எழுதணும், ஒன்னோட பிரிச்சுதான் சீட்டாவை கண்டுபிடிக்கும். ஓகே, அடுத்து ஈபாடு பாருங்க. மின் மோட்டார் வாகனங்களின் சில்லுகளை சுழலச் செய்வதற்கு பேட்டரிகளினால் இயக்கப்படும் நேரோட்ட மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நம்மள தெரிந்தானே, பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு, பேட்டரி கார் ஒன் பண்றதுக்கு பேட்டரி ஒன் பண்ணிட்டு ஓடிக்கொண்டு போய்க்குள்ள பேட்டரி சார்ஜ் ஆகும். திருப்பி நிப்பாட்டி ஒன் பண்ணிக்க பழையபடி அந்த பேட்டரியில இருந்து கரண்ட் எடுக்கும். ஓகே, அப்ப நீங்க சார்ஜ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள சார்ஜ் இறங்கும், ஏன் அதை யூஸ் பண்ணுங்க கரண்ட். பிறகு கார் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள சார்ஜ் ஏறும், திருப்பி அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிக்க திருப்பி பேட்டரியில சார்ஜ் இறங்கும். ஏன் கொஞ்சம் கரண்ட பயன்படுத்தி தானே என்ஜினை ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? அப்ப மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு பேட்டரியில இருந்து கரண்ட் எடுக்கலாம், பிறகு சார்ஜ் பண்றோம். ஓகே, இதுதான் இவர் சொல்றாரு. மின் மோட்டார் வாகனங்களின் சில்லுகளை சுழலச் செய்வதற்கு பேட்டரிகளினால் இயக்கப்படும் நேரோட்ட மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தடுப்புகளை பிரிவைக்கும் போது அத்தகைய வாகனங்களில் உள்ள மின் மோட்டார் நேரோட்ட பிறப்பாக்கியாக செயற்படுத்தப்படுகின்றது. இவர் வித்தியாசமாக கேட்கிறார். இது என்ன, பேட்டரியில போற ஹைபிரிட் கார்களை பத்தி கேட்கிறார். மின் மோட்டார் வாகனங்களின் சில்லை சுழல செய்கிறதுக்கு பேட்டரி காரணம், பெட்ரோல் இல்லாம பேட்டரி காரணம். நான் சொன்னது நார்மல் பெட்ரோல் கார்கள். ஓகே, இது எந்த கார், ஹைபிரிட் கார்கள்ல பெட்ரோல் இல்ல தானே, அந்த பேட்டரி கரண்ட்ல தான் சில்லு சுத்தம். சரி, இப்ப தடுப்புகளை பிரயோகிக்கும் போது பிரேக் அடிக்க அதே மோட்டார் ஒரு நேரோட்ட பிறப்பாக்கியாக தொழிற்பட செய்யப்படுகிறது. அப்ப அது கரண்ட உருவாக்குது. பிரேக் அடிக்க முதல் சுத்த செய்யக்குள்ள என்ன செய்யுது, சுத்த செய்யக்குள்ள இது இந்த கரண்ட் அதுக்கு கொடுக்குது, என்ன செய்யுது, கரண்ட கொடுக்குது. பிறகு நேரோட்ட பிறப்பாக்கியா தொழிற்பட செய்யலாம். வாகனத்தின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இப்பிறப்பாக்கிய இயக்க பயன்படுத்தப்படுகின்றது. பின்னர் அதே வாகனத்தின் பேட்டரியை மீள ஏற்றுவதற்கு பிறப்பாக்கி பயப்பு பயன்படுத்தப்படுது. அப்ப வெஹிக்கிள் போய் இயக்க சக்தி இருக்குதானே, அந்த வெஹிக்கிளின் இயக்க சக்தி இந்த பேட்டரியால இந்த மின்பிறப்பாக்கியிலே பயன்படுத்தப்பட்டு மின்பிறப்பாக்கிக்கு இந்த மின்பிறப்பாக்கி அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும். ஓகே, பேட்டரி சார்ஜ் ஆக போகுது. முதல்ல அந்த பேட்டரி கரண்ட பயன்படுத்தி தான் ஓடினது கார். அப்ப இங்க பேட்டரி சார்ஜ் இறங்கும், எல்லாம் ஓடிக்கொண்டு போகுது, ஸ்பீடா போய்க்கிறது. இப்ப ஸ்பீடா போறத நிப்பாட்டே இந்த மோட்டார் பிறப்பாக்கியா தொலைப்படுறாங்க. அப்ப அது கரண்ட உற்பத்தி செய்ய போகுது. அந்த உற்பத்தி செய்யற கரண்ட வச்சு பேட்டரி சார்ஜ் ஆக போகுது. ஓகே, அது எங்களுக்கு டீட்டெயில் தேவையில்லை எப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்க, முதலாவது கேள்விய பாருங்க. ஒரு நேரோட்ட மோட்டரை எங்கனம் ஒரு நேரோட்ட பிறப்பாக்கியாக தொழிற்படுத்துவீர். இப்ப பிறப்பாக்கியா இப்படி தொழிற்படுத்துவீங்களா? இப்ப உங்களுக்கு இந்த மோட்டருக்கும் பிறப்பாக்கிக்கும் உள்ள வித்தியாசம் வழங்கினா நீங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. இப்ப மோட்டர் என்ன, கரண்ட கொடுத்து சுத்த வச்சா அது மோட்டார். அப்ப பேட்டரியில இருந்து கரண்ட கொடுத்து சுத்த வைக்கிறான். அப்ப அது ஸ்டார்டிங்ல நடக்குது. கார் ஓடுறதுக்கு பேட்டரி கரண்ட கொடுத்து மோட்டார் சுத்த வச்சு அது கார் டயரை சுத்த வைக்குது. அது என்ன, மோட்டார். இப்ப பிறப்பாக்கியா கொண்டு பண்ண என்ன செய்யணும், நீங்க இதை சுத்தினீங்களா அதுல இருந்து கரண்ட் உருவாகும். இப்ப இப்படி யோசிங்க, நீங்க ஃபேன் இருக்கல, வீட்டு ஃபேன் இருக்கல, நீங்க ஃபேனுக்கு கரண்ட கொடுத்தா என்ன செய்யும், சுத்தும். அது என்ன, மோட்டார். நீங்க ஃபேனை சுத்தினா அதுல இருந்து திருப்பி கரண்ட் எடுக்கலாம். ஆனா சர்க்கிட்டுகளை கொஞ்சம் மாத்தி இணைக்கலாம், பட் அதை சுத்தினா அதுல இருந்து கரண்ட் எடுக்கலாம். அது என்ன, பிறப்பாக்கி.
ஓகே அப்ப இப்ப சொல்லுங்க இத எப்படி பிறப்பாக்கியா மாத்துறது சுழல செய்தீங்கன்னா சரிதானே அப்ப என்ன செய்யும் இப்ப கார் ஓடிக்கொண்டு பிரேக் அடிக்க என்ன செய்யும் அங்க நிக்க போறது அந்த சக்தி இதை சுத்துறதுக்கு பயன்பட போகுது நிப்பாட்டைக்குள்ள வர்ற சக்தி ஓகே அப்ப என்னன்னு சொல்லுவீங்க பொறிமுறை விசையினால் என்ன பொறிமுறை விசைன்றது ஒரு விசை விசை ஒண்ணு கொடுத்து என்னது மோட்டரின் சுருளை சுழல செய்தல் அப்ப பொறிமுறை விசையினால் மோட்டரின் சுருளை சுழல செய்வதன் மூலம் பொறிமுறை விசையினால் மோட்டரின் சுருளை சுழல செய்வதன் மூலம் நீங்க விசையை கொடுத்து சுழல செய்தீங்கன்னா அது பிறப்பாக்கி கரண்ட கொடுத்து சுழல செய்தீங்கன்னா அது மோட்டர் அப்ப விசையை கொடுத்து மோட்டரின் சுருளை சுழற்றுவதால் ரைட் அடுத்தது செகண்ட் பார்ட் என்னவாம் உருவில் உள்ள வரிப்படங்களையும் இரு வரிப்படங்களையும் உமது விடைத்தாளில் பிரதி செய்து பேட்டரியை ஏற்றுவதற்கு நேரோட்ட பிறப்பாக்கி பயப்பை எங்கனம் தொடுப்பீர் என காட்டுது இங்க இது பிறப்பாக்கிப்ப இது நேரோட்ட பிறப்பாக்கி இதுல ஒன்று பிளஸ் முடிவிடும் மற்றது மைனஸ் முடிவிடும் இது பேட்டரி உங்களுக்கு தெரியும் பேட்டரி சார்ஜ் பண்ணணும்டா நாங்க அடிக்கடி சொல்லியிருக்கோம் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்டா இதுல இருந்து வர்ற பிளஸ் பிளஸுக்கும் மைனஸுக்கு உடைச்சு விட்டீங்களா சார்ஜ் ஆகும் பிளஸுக்கு மைனஸுக்கு கிடைச்சாதான் இப்படி கரண்ட் உடைக்கு உள்ளுக்கு சார்ஜ் ஆகும் நீங்க மாத்தி நினைச்சுட்டீங்களா பிளஸ் மைனஸ் அது ரெண்டு கரண்டோடய அது இருக்கிற கரண்டும் இல்லாம போகும் அப்ப பிளஸோடையும் மைனஸோடையும் சார்ஜ் ஆகும் பேட்டரி மின்னேற்றப்படும் ஓகே இப்படி நினைச்சு விட்டீங்கன்னா உதாரணம்